வந்து டென்சரில் வந்து ஒரு டென்சராக ரீஷேப் பண்ண போகிறீங்க சரியா ரீஷேப் பண்ண போகிறீங்களாண்டி இப்போ நீங்கள் நம்ம என்ன மேனுவலாக வந்து ரீஷேப் பண்ணும்போது என்ன அந்த டென்சரோட ஷேப்பை கொடுங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படி ஷேப்பை கொடுக்காம என்ன ஆட்டோமேட்டிக்காகவே என்ன டென்சரை வந்து நாங்கள் ரீஷேப் பண்ணலாம் அங்கே -1 ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைட்டோஜில் வந்து ஒரு டென்சர் ஒன்று என்ற ஒரு டென்சர் கிரியேட் பண்ணிக்க இப்போ அந்த டென்சர் என்ன செய்ய போகிறோம்னா ரீஷேப் பண்ண போகிறோம் இப்படி ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா நான் ரீஷேப் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,-1 கொடுத்தோம் 1,-1 இட்ஸ் மீன் என்ன 1ன்றது நீங்கள் உங்களோட வரப்போகிற அவுட்புட் டென்சர் வந்து ரோ வந்து 1 இருக்கணும் பட் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து கொலமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ -1 என்ன செய்ய போகுதுன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக கொலமை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்போ இப்போ நாங்கள் வந்து 1 கொடுத்தாலும் என்ன அது ஆட்டோமேட்டிக்காக 12 கொலமை செட் பண்ணுவது என்ன 1 ரோ 12 கொலமை நீங்கள் அவுட்புட் பார்க்கவே ஆகும் பட் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் டோட்டலாக 12 எலிமெண்ட்ஸ் ஸோ அதை வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த நீங்கள் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா என்ன ரீஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2,-1 கொடுத்தோம் இட்ஸ் மீன் என்ன 2ன்னு சொல்ல வரது எனக்கு அந்த முதலாவது எலிமெண்ட் 2ன்னு சொல்ல வரது ஒன்றுமே இல்லை என்ன எத்தனை ரோ நான் எனக்கு எத்தனை ரோ எனக்கு தேவைன்னா அதில் மென்ஷன் பண்ணணும் அப்புறம் 10 ரோ எனக்கு தேவைன்னு மென்ஷன் பண்ணல அவுட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரோ வருது இப்போ 2 ரோ வரத்தக்கத மாதிரி என்ன அந்த எலிமெண்ட்ஸை வந்து ரீஷேப் பண்ணுது என்ன அந்த -1 இப்படி என்றால் 6 கொலம் ஆட் பண்ணி என்னென்ன பார்த்தீங்கன்னா 6×2 ஓடணும் அப்போ 12 கொலம்ஸ் இருக்குங்கிற இதில் வந்து இப்போ 12 கொலம்ஸ் இருக்கும்போது என்ன அப்போ 6 கொலம் வந்தால் தான் சரியாக இருக்குது அப்போ இப்போ அடுத்த நான் ரீஷேப்பில் 3 கொடுத்துருக்கேன் 3,-1 அப்போ இங்கே -1 தான் எங்களோட மெயின் கான்செப்ட் சரி அதை மறந்துடக்கூடாது அந்த -1 தான் மெயின் கான்செப்ட் இப்போ -1 கொடுத்து -1 ரெண்டாவதாக இருக்குது அது எங்களுடைய கொலமை வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்போது இப்போ முதலாவதாக கொடுக்குற எலிமெண்ட் கேட்டிங்கன்னா அது வந்து ரோஸ் அப்போ 3 கொடுத்தா 3 ரோஸ் இருக்குது இப்போ அவுட்புட்டில் 3 ரோஸ் இருக்குது இப்போ அதுக்கேற்றமே கொலமை செட் பண்ணுங்க அப்போ 4 கொலம் செட் பண்ணுங்க என்ன 12 பேர் வேணும் மல்டிப்ளை பண்ண டோட்டல் எலிமெண்ட் கவுண்ட் பண்ணிக்க அதே மாதிரி இப்போ நான் 4 ரோ செட் பண்ணுறேன் அப்போ அதுக்கேற்றமே எத்தனை குழம்பு இருக்கணும் 3 குழம்பு இருக்கும் அப்போ -1 என்ன 3 குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிங்களா அவுட்புட் தெரியுது அப்போ பார்த்தீங்களா 4/3 அதேமாதிரி 6 குழம்பு 6 ரோஸ் செட் பண்ண அது முதலாவது உங்களுக்கு முதலாவது எலிமெண்ட் ரோஸ் இப்போ 6 ரோஸ் செட் பண்ணும்போது என்ன எத்தனை குழம்பு வரணும் எங்களுக்கு டோட்டல் 12 எலிமெண்ட்ஸ் அப்போ என்ன 2 குழம்பு செட் பண்ணலாம் அப்போ -1 ஆட்டோமேட்டிக்காக 2 குழம்பு செட் பண்ணலாம் ஸோ இப்படி தான் என்ன நாங்கள் வந்து என்ன ஒரு டென்சரில் வந்து என்ன எப்படி ரீஷேப் பண்ணணும் நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ பார்க்க முடியாது லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க தேங்க்யூ